உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாம்பார்ல காய்கறி போட்டு வச்சிருக்கிறோம், இட்லி சாம்பார் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வித்தியாசமா மட்டன் எலும்புல சாம்பார் வைக்க போறோம். சாம்பாரே பிடிக்காதவங்க கூட இந்த சாம்பார்னா விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மட்டன் எலும்பு 300 கிராம் எடுத்துக்குங்க. 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு சின்ன வெங்காயம், 1 கப்பு தக்காளி, 1 கப்பு கட் பண்ண கேரட்டு, 5 பல்லு பூண்டு. இனிமேட்டு இந்த சாம்பார் எப்படி வைக்கிறது வாங்க பார்க்கலாம். சாம்பாருக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் இந்த பூண்டை சேர்த்துக்குவோம். இது கூடவே இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கி போட்டால் சாம்பார் நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுத்ததாக தக்காளியும் இது கூட சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இதோட இதை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 கப்பு துவரம்பருப்பையும் போட்டு நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு, அதில் கேரட்டு, அடுத்ததா இந்த மட்டன் எலும்பையும் இதிலே போட்டுக்குவோம். அது கூடவே வதக்கின வெங்காயம் தக்காளியும் போட்டு இதை நல்லா மூடி 6 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமா வடகம் போட்டுக்குவோம். ஏன்னா நான்வெஜ் சாம்பார்ன்றதால இதுக்கு வடகம் போட்டால் வாசனையா இருக்கும். வடகம் பொரியட்டும். வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்குவோம். அடுத்ததா இந்த குக்கர்ல வேக வச்ச எலும்பு பருப்பு சாம்பாரை இதுல ஊத்திக்குவோம். அடுத்ததா சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பவுடர் எப்படி செய்யறதுன்னு நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, எலும்பு சாம்பார் நல்லா கொதிக்குது. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்குவோம். ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு புளி தண்ணி இதுல கரைச்சி ஊத்திக்கலாம். மேலோட ஊத்திக்கங்க. இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் எலும்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாதம், இட்லி, தோசையோட எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.